السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من حافظ عليها كانت له نور وبرهانا ونجاة يوم القيامة ومن لم يكن له نور ولا برهان ولا نجاة وكان يوم القيامة مع الفرعون وهامان وأبي بن خلف أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருப்பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பகருகின்றேன். அன்னல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் கயாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உண்டாவதாக. ஈருலகிலும் சுபிட்சமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை எம் வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் தவிர்ந்து விலகி நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முற்றுமுழுதுமாக தவிர்ந்து விலகி நடக்கும் அதியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை 5 தூண்களை கொண்டு படைத்திருக்கின்றான். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முதலாவது ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை அவன் மொழிந்திருக்க வேண்டும். அதன் பின்னால் அல்லாஹு தஆலா தொழுகையை அந்த மனிதனுக்கு கடமையாக்கியிருந்தான். இந்த தொழுகை இஸ்லாத்திலே 2வது கடமையாக இருக்கின்றது. ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகளில் முதலாவதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸே குத்ஸியில் கூறுகிறார்கள், அவ்வலு மா யுஹாசிபு பிஹில் அப்த் யௌமல் கியாமா அஸ்ஸலா. நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே மனிதன் அந்த மனுஷனுடைய மைதானத்திலே எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மனிதனிடத்திலே முதலாவது கேட்கக்கூடிய அந்த கேள்வி அஸ்ஸலா, தொழுகையை நீ சரிவர நிறைவேற்றினாயா,
தொழுகையை எவ்வாறு நீ நிறைவேற்றினாய் என்றுதான் கேட்கப்படும். அந்த மனிதன் தொழுகையை சரிவர நிறைவேற்றினான் என்று சொன்னால் அவருடைய அனைத்து கேள்விகளுக்கும் இதே ஒரு விடையாக ஆகிவிடும். மற்ற கேள்வி கணக்குகளை அல்லாஹ் கேட்காமல் இந்த மனிதனை சுவர்க்கம் அனுப்புவதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அந்த தொழுகை நாங்கள் எவ்வாறு தொழுகின்றோம் என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் கை வைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து அந்த ரப்பு எங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த ரப்பு அவனை வணங்குவதற்காக வேண்டி இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அந்த தொழுகையை நாம் எந்த படித்தரத்தில் வைத்து தொழுகின்றோம் என்பதை உள்ளத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த தொழுகையை நாம் எவ்வாறு தொழுகின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல் முஃமினீன கிதாபு மௌகூதா. தொழுகைய அந்த முஃமின்களுக்கு நாங்கள் நேர வக்துடன் தொழுவதற்காக வேண்டி நாங்கள் ஏவிருக்கின்றோம். அதே போன்ற ஒரு மனிதன் தொழுகின்றான் என்று சொன்னால் அவனுடைய அனைத்து பாவங்களும் அவனை விட்டு போய்விடும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். எந்த மனிதனுடைய தொழுகை சீரான தொழுகையாக அல்லாஹுக்கு பயந்த முறையில் அவன் தொழுவான் என்று சொன்னால் அவனுடைய மானக்கேடான கெட்ட செயலை விட்டும் அந்த தொழுகை அவனை தடுத்துவிடும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை. ஆனால் அவர் சொல்கின்றார், நான் சில நிபந்தனைகளை விடுகின்றேன். அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்று சொன்னால் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய நிபந்தனை இடுங்கள் என்பதாக. சொன்னார் அவர், நான் திருடுவேன், விபச்சாரம் செய்வேன், மது அருந்துவேன், எல்லா பாவத்தையும் செய்வேன், ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று. சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். இவ்வாறு நபியை ஏளனம் செய்வதற்காக நீ கேள்வி கேட்கிறாய் என்று கொள்வதற்காக எழும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பிர், நீங்க பொறுமையாயிருங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதாக. பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரே. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அவர்களுக்கு தொழுகை கடமையாகின்றது. அவர் தொழுகிறார். அவருடைய தொழுகை எவ்வாறு என்று சொன்னால் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அந்த மனிதருடைய தொழுகையின் மூலமாக அவர் மக்களுக்கு காண்பிக்கும் முறையாக அவர் திருட்டுகளை செய்தார், விபச்சாரங்களை செய்தார். அவர் தொழுவதன் மூலமாக அந்த விபச்சாரங்கள் எல்லாம் இரவிலே செய்ய ஆரம்பித்தார். திருடுவதை இரவிலே ஆரம்பித்தார். இவ்வாறு பாவங்களை மக்களுக்கு தெரியாத முறையில் செய்ய ஆரம்பித்தார். இன்னும் சில காலங்கள் அவர் தொழுது கொண்டிருக்கின்றார். அந்த தொழுகையின் மூலமாக எல்லா பாவத்தையும் விட்டு விடுகிறார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த மனிதன் தொழுது கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், இந்த மனிதன் உங்களுக்கு தெரியுமா? ஆம் யா ரசூலல்லாஹ், அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த அந்த மனிதர் அல்லவா என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது அவர் எல்லாவித பாவத்தை விட்டுவிட்டு ஒரு அவுலியாவாக அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக இன்று பள்ளியிலே வணங்குகின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை காட்டினார். மேலானவர்களே, எங்களுடைய தொழுகை அவ்வாறான தொழுகையாக இருக்கின்றதா? فخلف من بعضهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், நபியர்களுக்கு பின்னால சில கூட்டத்தினர் வருவார்கள். அவர் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால் அவாஉ ஸலாத்த, தொழுகையை வீணாக்குவார்கள். நேரம் குறிப்பிட்டப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் சொல்ல மாட்டார்கள், ஏனோ தானோ என்று அவர்கள் சொல்வார்கள். பள்ளிக்கு ஏதாவது தேவை இருந்தால் அல்லது பள்ளி தலைவரை பார்க்க வேண்டும் என்றால் அல்லது இமாமை பார்க்க வேண்டும் என்றால் மாத்திரம் வருவார். தொப்பியை போட்டு 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு அவருடைய தேவை முடித்துக் கொண்டு போவார். அல்லது இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கும், பின்னாடி தொழுவோம் என்று சொல்லிவிட்டு நினைச்சா தொழுவது, இல்லாட்டி விட்டு விடுறது, இவ்வாறான முறையில் அவர் தொழுவாரு. அப்படியாப்பட்ட மக்கள் தோன்றுவார்கள். அதே போன்று வத்தபஉ ஷஹவாத், தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் நடந்து கொள்வார்கள். ஃபஸௌஃப யுல்கௌன கய்யா, கியாமத்து நாள் மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கியாமத்துடைய நாளையில அவர்களுக்கு மிக பெரும் நாசம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுகிறான். ஆக மேலானவர்களே, நாங்கள் எங்களுடைய தொழுகை எவ்வாறு சொல்ல வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த முறையில் சொல்ல வேண்டும். வெறுமனே நாங்கள் தொழுகின்றோம், எந்த சிந்தனையற்ற முறையில் ஏனோ தானே என்று தொழுது கொண்டிருக்கின்றோம். அந்த தொழுகையில் எந்தவித பிரயோஜனமுமே இல்லை.
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன الرجுலி வ பைனல் குஃப்ரி அவ் ஷிர்கி தர்குஸ் ஸலாத். இணை வைக்கக்கூடிய காபிர்களுக்கும் முஸ்லிமான அந்த முஃமின்களுக்கும் இடைவெளி தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபமன் தரகஹு ஃபகத் கஃபர. அந்த தொழுகையை ஒரு முஸ்லிமான மனிதன் விட்டுவிட்டான் என்று சொன்னால் ஃபகத் கஃபர, அவன் திறனாக நிச்சயமாக அவன் காஃபிராகி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாங்கள் இன்று மேலானவர்களே, வெறுமனே தொழுகை என்பது மட்டும் காபிர் அல்ல. நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்திற்கு தொழுவாமல் நாங்கள் நேரம் கிடைத்தமாறு தொழுதாலும் அது இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இல்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நான் இமாம் ஜமாத் நடத்திருக்கும் பொழுது வேறு ஒருவரை இமாம் ஜமாத்தாக நடத்திவிட்டு நான் ஊர்களுக்கு சென்று மக்கள் வீடுகளில் தொழக்கூடிய ஆண்களை அந்த வீடுகளை பற்ற வைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகின்றது. அந்த வீட்டில் பெண்களும் சிறுவர்கள் இருப்பதன் காரணத்தினால அந்த வீட்டை பற்ற வைக்கிறதுக்கு என்னுடைய மனம் நாடுதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலானவர்களே, இன்றைக்கு வீட்டில் தொழுவ மக்களும் குறைவு, பள்ளியில வந்து தொழுறதும் குறைவா இருக்கு. லுஹருடைய சலாத்தை எடுத்துக்கொண்டால் லுஹரில இமாம் மாத்திரம் தொழுகிறாரு, அல்லது ஏதோ ஒருவர் வந்து தொழுகிறாரு. அசரை எடுத்துக்கொண்டால் அதே போன்று, மக்ரிபை எடுத்துக்கொண்டால் அதே போன்று, இதே போன்று 5 நேர தொழுகை எடுத்துக்கொண்டாலும் இமாம் மாத்திரம் தொழுகிறார். எல்லா பள்ளிகளும் நடக்கக்கூடிய செயலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் தொழுகையை அசட்டுத்தனமாக தொழுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு தொழுகை இல்லை என்று சொன்னால் அவர் காபிராக இருக்கிறார் என்று சொல்லியும் நாங்கள் இன்று காபிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். سيأتي على الناس زمان لا يبقى من الإسلام إلا اسمه ولا يبقى من القرآن إلا رسمه. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையுடைய நாள் நெருங்கும் பொழுது, மறுமையுடைய நாள் எங்களிடத்தில் வரும் பொழுது மக்களில் இஸ்லாமிய மக்கள் பெயர்களில் மாத்திரம் இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை தொழுகையை நிலைநாட்ட மாட்டார்கள், ஜக்காத்தை கொடுக்க மாட்டார்கள், முஸ்லிம்களுடைய அவர்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பார்கள், கடன்களை கொடுக்க மாட்டார்கள். இவ்வாறான கெட்ட செயல்கள் அந்த மனிதனிடத்தில் வந்திருக்கும். மாற்றமாக பேர் மாத்திரம் அவரிடத்தில் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற இஸ்லாமிய பேர் மாத்திரம் இருக்கும். வலா யபகா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்மு. அது மட்டுமல்ல, குர்ஆன் வெறுமனே எழுத்து வடிவாக இருக்கும். குர்ஆன் ஓதுவதற்கு யாரும் இல்லை. யாராவது மரணித்தால் அந்த வீட்டில் அன்றைக்கு தான் குர்ஆன் எடுப்பாங்க, தூசி தட்டுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. வீட்டில் உள்ள எல்லா பழைய குர்ஆனையும் பள்ளியில கொண்டு வந்து வைக்கிறது, ஏதோ ஒரு காலத்தில் குர்ஆன் எடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், 1500 வருடங்களுக்கு முன்னாலே உலகம் அழியும் காலத்தில் மக்கள் எல்லாம் பேர்ல மாத்திரம்தான் முஸ்லீம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஃபமன் தரக ஸலாத்த ஃபலா தீன லா. எந்த மனிதனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு தீன்ல எந்த இடமும் இல்லை. அதே போன்று உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலாத். எந்த மனிதன் தொழுகையை நிலைநாட்டவில்லையோ, தொழுகையை தொழவில்லையோ, அந்த மனிதனுக்கு இஸ்லாத்திலே எந்தவித இடமும் இல்லை. அவன் முஸ்லிமுடைய மக்பராவில் அடக்கம் செய்யக்கூடாது, முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலானவர்களே, நாங்கள் முஸ்லிமாக இருக்கின்றோமா என்று எங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து பார்க்க வேண்டும். முஅத்தின் பாங்கு கூறுகிறாரே, அந்த பாங்குடைய சத்தம் கேட்கின்றது, ஆனால் தொழ போகணும் என்ற எண்ணம் மக்களுடைய உள்ளத்தில் வர்றதில்லை. வீட்டில் உள்ள வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். வீட்டில் உள்ள பெண்மணியை எடுத்துக்கொண்டால் அவர்களும் அதே போன்று இந்த ஆண்களை போன்று அவர்களும் இருக்கிறார்கள். சுபோடைய நேரத்தில் கணவனை எழுப்பாட்டும் பொழுது அவர் தொழுவதற்காக எழும்புகிறாரே, நீங்கள் பள்ளிக்கு அவ்வளவு தூரம் நடக்க வேண்டும், வீட்டில் தொழுது கொள்ளுங்கன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய சிறியவர்கள் இருந்தால் 7 வயதில் நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், அவர்கள் 7 வயதில் 10 வயதாகிவிட்டால் அடித்து தொழ வையுங்கள் என்பதாக. மேலானவர்களே, தொழாத ஒரு மனிதன் வீட்டில் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு காபிரை வளர்த்து அந்த காபிருக்கு தீன் போடுவது போன்று இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாங்கள் இன்று அதே முறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், எங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஇன் தாபு வ அகாமு ஸலாத வ ஆத்து ஸகாத ஃபஇக்வானுக்கும் ஃபித்தீன்.
எந்த மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு வாகமு ஸலாத்த இன்னும் தொழுகையை சரிவர நிறைவேற்றி வாத்து ஜகாத்தையும் கொடுக்கின்றானோ ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவன்தான் உங்களுடைய சகோதரனாக இருக்கின்றான், அவன்தான் தீனிலே உங்களுடைய சகோதரனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். நாங்கள் எங்களுடைய தொழாத சகோதரர்களே நம்முடைய சகோதரர்களாக ஆக்கினாலும் நம்முடைய நண்பர்களாக ஆக்கினாலும் அல்லாஹ்விடத்தில் அவன் காஃபிர். மேலானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய தொழுகை எவ்வாறு இருக்கின்றது என்பதை. இந்த பள்ளி எடுத்துக்கொண்டாலும் கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஹருடைய தொழுகைக்கு எதிர் பார்த்தால் 2 பேர் 3 பேர் இப்படித்தான் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய காலத்துல பாங்கு சொல்லப்பட்டால் சஹாபாக்களுடைய அவங்களுடைய நிறங்கள் எல்லாம் மாறிவிடும், சிவத்த நிறமாக ஆகிவிடும். அல்லாஹ் எங்களை தொழுகைக்காக அழைக்கின்றான், நாங்கள் தொழுகையை தொழ வேண்டுமே என்று அவர்கள் தன்னுடைய தொழில்களை விட்டுவிட்டு அவசரமாக பள்ளியிலே வந்து இமாம் ஜமாத்துடன் கலந்து கொள்வார்கள். ஆனால் நாங்கள் பாங்கு சொல்கின்றால் ஏதோ சொல்லட்டும் விட்டு விடுகின்றோம், தொழுகையை நிலைநிறுத்துகின்றோம். இல்ல, இன்றைக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், இன்னும் எவ்வளவு பேர் வர இருக்கு. ஆனா இதே பரவான தொழுகையில விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு 1-2 பேர் தான் இருக்கின்றார்கள். யஹூதி நஸ்ராக்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எப்பொழுது அழிக்க முடியாது என்று தெரியுமா? அவர்கள் ஜும்மாவுடைய நேரத்திலும் பெருநாளுடைய தொழுகை நேரத்திலும் எவ்வாறு ஜமாத்துடன் மக்கள் அதிகமாக வந்து தொழுகின்றாரோ அதே போன்று ஒவ்வொரு வக்திலும் முஸ்லிம்கள் தொழ வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எங்களுக்கு அழிக்க முடியாது, அவர்களுக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக யஹூதி நஸ்ராக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இன்று அவர்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிமுடைய இனத்தை நீ அழித்துக் கொள்ளு, நாங்கள் துளக்கவே இல்லை, அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்ட அந்த பரவான கடமைகளை நிறைவேற்ற தேவையில்லை, வெறுமனே முஸ்லீம் என்ற பெயர்ல மாத்திரம் இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மேலானவர்களே, எவ்வளவு முஸ்லீமாக பேரை வைத்து முஸ்லீமாக வாழ்ந்தாலும் நாளை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்கள் அனைவரும் காஃபிராகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், மக்கள் சிலர்கள் வருவார்கள், எப்படி இருப்பார்கள்? தொழுகையை வீணாக்கி கொண்டே இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் சொல்கின்றார், வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா யுராஉன الناس ஃபவைலுல் லில்முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஃபவைலுல் லில்முஸல்லீன், தொழுற மக்களுக்கும் கேடுதான். எப்படியாப்பட்டவர்கள்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், ஏனோ தான் ஒன்று தொழுகிறாரே, நேரம் கிடைச்சா மட்டும் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு போறாரே, இப்படியாப்பட்டவங்களும் இப்படி தொழுறவங்களும் நாசமாகட்டும். அல்லதீனஹும் யுராஊன், அதே போன்று மக்களுக்கு காண்பிப்பதற்காக யாரெல்லாம் தொழுகின்றார்களோ இவரும் நாசமாகட்டும், இவருடைய தொழுகையும் எந்தவித பலனும் இல்லை, இந்த தொழுகையின் மூலமாக இந்த மனிதனுக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மலையில் கூறுகின்றான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா உக்திமன கான. இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினா பொய்யத்தான் பேசிக் கொண்டிருப்பான். வ இதா வஅத அக்லஃப, அவனை நம்பினா மாற்றம் செய்வான். வ இதா உக்திமன கான, அவன் எங்களுக்கு மோசடி செஞ்சு கொண்டே இருப்பான். மேலானவர்களே, அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் ஆலமுல் அர்வால வச்சு எங்கள்கிட்ட கேட்டான், மன் ரப்புக்கு, உன்னுடைய இறைவன் யார்? சொன்னோம், காலு பலா ரப்பினா, யா அல்லாஹ் நீ தான் எங்களை இறைவன், நான் தான் உங்களை வணங்குவோம், உன்னை நாங்க வணங்குவோம் என்று அந்த ஆலமுல் அர்வால வச்சு அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு வந்து இன்று அல்லாஹ்வுக்கு நாங்க என்ன செய்யறோம்? வைதா வாத அஹ்லஃப, அல்லாஹ் எங்களை நம்பினான், ஆனா அவனுக்கு மாற்றம் செய்கின்றோம். மேலானவர்களே, அல்லாஹ் எங்களை படைக்கும் பொழுது மலக்குமார்களுடன் கூட சண்டை செய்தான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً, அல்லாஹ் மலக்குமார்ட்ட சொன்னான், என்னுடைய பிரதிநிதியை நான் உலகத்துல படைக்க போறேன் என்று சொல்லி சொன்னார்கள் மலக்கு. قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء, யா அல்லாஹ் உலகத்துல மக்களுக்கு மத்தியில சண்டை செய்யக்கூடியவர்கள், ரத்தம் சிந்தக்கூடியவர்கள், உன்னுடைய நீ கடமையாக்கப்பட்ட அந்த பரவான தொழுகையை விட்டும் புறக்கணிக்கக்கூடியவர்களை நீ படைக்க போறாய். قالوا نسبح بحمدك ونقدس لك, يا الله نحن نسبحك بحمدك ونقدس لك, யா அல்லாஹ் நாங்க தான் உன்னை எல்லா நேரமும் வணங்கி கொண்டிருக்கின்றோம், நின்ற நிலையில, சுஜூதுடைய நிலையில, ருக்குடைய நிலையில, இவ்வாறு எல்லா நிலையிலும் நாங்கள் எல்லாம் உன்னை வணங்கி கொண்டிருக்கின்றோமே, அப்படியே வணங்காத அந்த மனிதர்களையா நீ படைக்க போறாய் என்று சொன்னான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான்,
இன்னி அஅலமு மா லா தஅலமூன். நான் அறியாத விடயத்தை நான் அறியக்கூடிய விடயத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் அந்த மக்களை படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தஆலா எங்களை படைத்தான். நாங்கள் அல்லாஹுக்கு இன்னும் மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, அதே போன்று ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் இன்று பின்தேறக்கூடிய அந்த ஷாஃபி இமாம் சொல்கின்றார்கள், எந்த மனிதன் தொழவில்லையோ அவனுக்கு மூன்று நாள் நீங்கள் தொழுகையை பற்றி வசியத் செய்யுங்கள், தொழுகையுடைய சிறப்பை பற்றி அவனிடத்தில் கூறுங்கள், தொழுகையுடைய தொழாவிட்டால் அவனுக்குரிய தண்டனையை அந்த மனிதத்தில் 3 நாட்கள் கூறுங்கள், தொடர்படியாக அந்த மனிதனத்தில் கூறுங்க. 3வது நாள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுடைய கழுத்தை துண்டித்து விடுங்கள். இது இஸ்லாமிய மார்க்க சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்த்தால் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, என்னுடைய தலையை வெட்ட வேண்டும். ஏன்? நானும் நினைத்த மாதிரி தொழுது கொண்டிருக்கின்றேன். அல்லாஹுக்கு பயம் இல்லை, அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான். ரப்பு எங்களை ஒவ்வொரு நேரத்திலும் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புடைய அவன் படைத்து எங்களுக்கு என்ன குறை வைத்திருக்கின்றான்? உண்பதற்கு உணவை தந்திருக்கின்றான், உடுத்துவதற்கு ஆடையை தந்திருக்கின்றான், 2 கைகள் 2 கண்கள். மேலானவர்களே, கண் இல்லாதவர்களிடத்துல, கால் இல்லாதவர்களிடத்துல, கை இல்லாதவர்களிடத்துல போய் கேளுங்க, அதனுடைய சிறப்பை சொல்வார்கள். இல்லையே எனக்கு கை, என்னுடைய கை இருந்தால் நான் இவ்வாறு செய்வேனே, எனக்கு பார்ப்பதற்கு கண்கள் இல்லையே, கண்கள் இருந்தால் இவ்வாறு செய்வேன் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். அப்படியாப்பட்ட எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான். ஆனால் அந்த அல்லாஹுவை நாங்கள் இன்று கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுக்கே மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லிக்கொண்டு எந்த மனிதன் பாவத்திலே ஈடுபடுகின்றானோ அல்லாஹ் அவனை ஈரெடுத்தும் பார்க்க மாட்டான். நாளை மஹ்ஷருடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக இடம் கொடுக்கின்றான். 7 பேர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழலிலே நிழல் கொடுக்கின்றான். யாரு? யௌம லா ظில்ல இல்லா ظில்ல அர்ஷுக். அந்த மஹ்ஷருடைய நேரத்தில் மேலானவர்களே, மிக கொடூரமான நேரமாக இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மஹ்ஷருடைய நேரத்தில் சூரியனை அந்த மனிதனுடைய தலையிலே கொண்டு வந்து வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய பாவத்தரத்தின் அளவுக்கு அவனுடைய உடம்பிலே இருந்து வேர்வைகள் வடிந்து கொண்டே இருக்கும். அவன் அந்த வேர்வையிலே மூங்கிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா 7 மக்களுக்கு 7 கூட்டத்தார்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கின்றான். அந்த நிழலே முதல் கூட்டத்தினர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் கல்பும் முஅல்லகும் பில் மசாஜித். எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியுடன் தொடர்பாக இருக்கின்றதோ, எந்த மனிதனுடைய உள்ளம் இமாம் முஅத்தின் பாங்கு சொல்கின்றாரோ அந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியை நோக்கி வருகின்றதோ, எந்த மனிதனுடைய உள்ளம் தொழுகைக்காக நான் தொழ வேண்டுமே என்ற எண்ணத்தோடு தொழுகின்றதோ, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய முன்னால் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் என்னுடைய வலது பக்கத்தில் சொர்க்கமும் என்னுடைய இடது பக்கத்தில் நரகமும் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற பயத்துடன் எந்த மனிதன் உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றானோ அந்த மனிதனுக்கு நாளை மஹ்ஷருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய நிலை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் அவர் மௌத்துடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மயக்கமுற்று கொண்டே இருக்கின்றார்கள். இன்னல் மௌத்தில சக்ரா, மௌத்துடைய மயக்கம் என்னை ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி விழுகின்றார்கள். மயக்கம் தெளிந்து எழும்புகிறாரு. தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா? திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அப்படியே மயங்கி விழுகிறாரு. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மயக்கம் தெளிந்து எழும்புறாங்க. தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்புக்கு தொழ முடியல, உடம்புல சக்தி இல்ல, ஆனால் உள்ளம் பள்ளியை நோக்குகின்றது, உள்ளம் பள்ளியை ஏங்குகின்றது. பள்ளிக்கு போக வேண்டுமே, என்னுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமே என்று அவருடைய உள்ளம் ஏங்குகின்றது. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வாறு அவர்களுக்கு யுத்தத்தினால் அவருடைய வயிறு வெட்டப்பட்டு குடல்கள் எல்லாம் வயிற்றுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் மயக்கமுற்ற நிலைமையில் இருக்கின்றார். மயக்கம் தெளிகின்றது. சொல்கிறார்கள், தொழுகையுடைய வக்து வந்து விட்டதா? ஐயுஸ்ஸலாத்தில் வக்து, தொழுகையின் நேரம் எங்கே வந்து விட்டதா? நான் தொலை செல்ல வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், உமரே, அமீருல் முஃமினீன் அவர்களே, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது, எழும்பி தொழுவாருங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, லா ஹஜ்ஜ ஃபில் இஸ்லாம்,
லிமன் தர்குஸ் ஸலாத் லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தர்குஸ் ஸலாத். எந்த மனிதன் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ, எந்த மனிதன் தொழுகையை நிலைநிறுத்தவில்லையோ அந்த மனிதனுக்கு இஸ்லாத்தில் எந்தவித பங்கும் இல்லை, அந்த மனிதனுக்கு இஸ்லாத்திலே எந்தவித அந்தஸ்தும் இல்லை. ஆம், எனக்கும் அந்த அந்தஸ்து இல்லாமல் போயிடுமோ என்று பயப்படுகின்றேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குடலையும் கையினால் சுமந்து கொண்டு பள்ளியிலே சொல்வதற்காக வந்தார். மேலானவரே, அந்த சஹாபாக்களுடைய உள்ளம் அவ்வாறு இருந்தது. ஏன்? ரஜுலும் முஅல்லகும் பில் மசாஜித் கல்புஹு பில் மசாஜித். அவனுடைய உள்ளம் பள்ளியை நோக்கி கொண்டிருந்தது. பாங்குடைய நேரம் வந்துவிட்டதா, சொல்ல வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தொழுகையை நிறைவேற்றி விட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதற்கு சமம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் ஜிஹாத் செய்து அவன் ஷஹீதானான் என்று சொன்னால் அவனுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய ரத்தம் பூமியின் அளவு செல்லும் முன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். அதன் பின்னால் இழக்கூடிய ஒவ்வொரு இரத்த சொட்டுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே அந்தஸ்தை கொடுக்கின்றான். ஒரு மனிதன் தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கின்றான். அதே போன்று சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுதுவிட்டு அடுத்த தொழுகை எதிர்பார்ப்பான் என்று சொன்னால் முந்தைய தொழுகை ஏற்றுக்கொண்டு விட்டது, அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். மேலானவர்களே, முனாஃபிக்குகளாக நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல முனாஃபிக்குகளை பற்றி சொல்கின்றான், வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. முனாஃபிக்குகள் எப்படி இருப்பாங்க? தொழுகைக்காக வருவாங்க, பள்ளியில நிற்பாங்க, தொழுது கொண்டிருக்கும் போது காமு குஸாலா சோம்பேறியாகத்தான் தொழுவாங்க. சில முனாஃபிக்குகள் இருப்பாங்க, ஏனோ தானோ பாங்கு சொன்னா பின்னாடி தொழுது கொள்வோம், கலாவாக்கி தொழுது கொள்வோம் என்ற எண்ணத்தோட தொழுது கொண்டிருப்பாங்க. மேலானவர்களே, பள்ளிக்கு முன்னால வீடு, பள்ளிக்கு பின்னால வீடு, பள்ளிக்கு பக்கத்துல வீடு, ஆனா பள்ளிக்கு வர கஷ்டம். ஏன் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நாங்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்நிய காப்பீர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குறிப்பிட்ட நாள் இருக்கும், சனிக்கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையாக அவருடைய நாள் இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் போய் அந்த சிலையை வணங்குவார்கள். அதற்கு எந்தவித சக்தியும் இல்லை, ஆனால் அந்த நம்பிக்கையோட போய் வணங்குகின்றார்கள். முஸ்லிமாகிய நாம் சக்தி உள்ள அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு எங்களுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்கின்றதில்லை. நாளைக்கு அந்த மனுஷனுடைய வேலையில எங்களுக்கு அந்த நிழல் கிடைக்குமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பற்றி அதிகமான ஹதீஸ்ல சொல்லி இருக்கின்றார்கள். எந்த வாலிபன் தன்னுடைய வாலிப நேரத்துல அழகான முறையில் தொழுது அமல்களை செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் வயோதிபத்தை அடைந்தால் அவன் செஞ்ச அந்த வாலிபத்தில் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு வயோதிபத்தில் அவன் அமல் செய்ய முடியாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய அந்த செய்யாத அமல்களுக்கும் செய்த கூலியை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை என்ன? வயோதிபர்கள் நாங்க ஒரு பக்கம் வச்சுட்டு வாலிபர்களை பார்த்தா வாலிபர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் வாலிபர்களுக்கு தொழுவதற்கு கஷ்டமா இருக்கின்றது. உலக அடிப்படையில ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம்னு சொன்னா முன்கூட்டியே நாங்க என்ன செய்வோம்? அதுக்காக தயாராகுவோம், தயாராகி அழகா அந்த வேலையை முடிப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பள்ளியில பாங்கு சொல்லப்படுகின்றதே, அல்லாஹ்வுடைய அடிமை நாங்களே, அல்லாஹ்வுக்காக நாங்கள் வணங்க வேண்டுமே, எங்களை படைத்தவன் அல்லாஹ்வே என்று எண்ணம் ஒரு கடுகளவும் எங்களுடைய மக்களுடைய உள்ளத்துல வரவில்லை. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. முனாஃபிக்குகள் எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? தொழுகையில மோசடி செய்வாங்க, தொழுகையில சோம்பரமா தொழுவாங்க. யுராஊன நாஸ். அது மட்டும் இல்லாம தொழுகை வந்துட்டா ஏனோ தானோ ஒரு மாசத்துக்கு பிறகு பள்ளிக்கு வராரு, பள்ளிக்கு தக்பீர் கட்டிட்டா சுப்ஹானல்லாஹ். அவர் நினைக்கிற நான் தொழுகைதாரன் எல்லாம் என்னை பார்க்கணும், நான் தான் தொழுகிறேன்னு சொல்லி எல்லாம் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அவர்கள் தொழுவார்கள். அவ்வாறு தொழக்கூடியவர்கள் வலா யஸ்குருன அல்லாஹ் இல்லா கலீலா. அப்படி தொழுறாங்க, ஆனா அல்லாஹ் தான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் அல்லாஹ்வை கூட அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை எவ்வாறு தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நாளைக்கு மறுமையுடைய நாளையில அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் குர்ஆனிலே, முனாஃபிக்குகளுடைய இடம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் நரகத்திலே ஆக கீழ்த்தட்டில் அவர்களை போடுவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா என்று நாங்களே ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும்.
வாங்க சொல்லும் நேரத்துல நாங்க தொழுவாரமா இல்லையா என்று நாங்க கேள்வி எழுப்ப வேண்டும். மேலானவர்களே, சலாத்தில் அபுதா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்று நாங்கள் எங்களுடைய கையால் எண்ணலாம். இன்றைக்கு ஜும்மாக்கு மாத்திரம் பள்ளியில பரவுடைய தொழுகையை தொழுவாம ஜும்மாவுடைய தொழுகையை மாத்திரம் தொழக்கூடியவர்களும் இன்று எங்களை கண்ணால பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலானவர்களே, அவர்களுடைய பேசுவது ஹராம், அவர்களுடைய உறவாடுவது ஹராம், அவர்கள் சம்பாதித்தரக்கூடிய அந்த தின்பண்டங்களை உண்பதும் ஹராம். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்கின்றான், فَإِنْ تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. யாரோடு தெரியுமா நீங்க தோழமை வைத்துக் கொள்ள வேண்டும்? யார் உங்களுடைய சகோதரர்கள் தெரியுமா? فَإِنْ تَابُوا, அவன் பாவம் செய்தால் தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தௌபா செய்துவிட்டு وَأَقَامُوا الصَّلَاةَ, தொழுகையை நிலைநிறுத்துவான். அதே போன்று வாத்து ஜகாத்தை கொடுப்பான். இவன் தான் உங்களுடைய நண்பர்கள், இவன் தான் உங்களுடைய சகோதரர்கள். فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ, இவர் தான் உங்களுடைய சகோதரர் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக மேலானவர்களே, நாங்கள் உள்ளத்துல கையை வைக்க வேண்டும். நம்முடைய தொழுகை எவ்வாறு இருக்கின்றது என்று நாளைக்கு மறுமுடைய நாளில கேட்கக்கூடிய கேள்வியை முதல் கேள்வி அதுதான். எந்த மனிதன் தொழவில்லையோ அவனுடைய கடைசி நேரம் அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் அவனை கேவலப்படுத்தித்தான் அவனை மௌத்தாக்குவேன். முதலாவது அல்லாஹ் சொன்னான், ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்வாதாரத்தில் நாங்கள் பரக்கத்தை இல்லாமாக்கி விடுவோம். இன்றைக்கு பார்க்கிறோம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்து இல்லை. காரணம் தொழுகை இல்லை. அதன் பின்னால் சொன்னான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக, அதன் பின்னால அவன் நல்லடியார்களுடைய முகத்துடைய பிரகாசத்தை எடுக்கப்பட்டு விடும். எனவே நாங்களே இன்றைக்கு பார்க்கிறோம், ரோட்ல யாராவது ஒருத்தர் சகோதரர் வாராரு, அவரோட பேசுவதற்கு பயம், முஸ்லீமா காஃபிரான்னு தெரியுதில்லை. முகம் அப்படி மாற்றமாக இருக்கின்றது. காரணம் தொழுகை இல்லை. அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்துடைய பிரகாசத்தை எடுத்து விடுகின்றான். அதே போன்று நாங்கள் ஒரு பள்ளிவாசல் ஹஜரத்தை கண்டாலும் அல்லது ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு சாலியானவர்களை கண்டா ஹஜரத் துவா செஞ்சு கொள்ளுங்க, ஹாஜியார் துவா செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். மேலானவர்களே, தொழாதவன் போய் இப்படி சொன்னால் அந்த நல்ல அமல் செய்யக்கூடிய அவர்களுடைய துவாக்களில் இவனுக்கு பங்கில்லை. சொன்னான் எவ்வாறு என்று சொன்னால், அந்த மனிதன் துவா கேட்கின்றான், அந்த துவாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த பதிலும் கொடுக்க மாட்டான். அதே போன்று மரணிக்கும் நேரத்தில் தாகத்தோடு மரணிப்பான். அவனுக்கு எவ்வளவு உலகத்தில் உள்ள கடலில் உள்ள தண்ணீர், உலகத்தில் உள்ள கிணற்றில் உள்ள தண்ணீர், இவ்வாறு எங்கெங்கெல்லாம் தண்ணீர்கள் இருக்கின்றதோ அந்த தண்ணீரை குடித்தாலும் தாகம் தீராத அளவுக்கு தாகத்தோடு அந்த மனிதன் மிக இழிவான நிலைமையில் மரணிப்பான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக மேலானவர்களே, எங்களுடைய மரணத்துக்கு நாங்கள் பயந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மௌத்தாகும் பொழுது முஃமினாக அல்லது முஸ்லிமாக அன்றி மௌத்தாதீங்க. லா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக அன்று நீங்கள் மௌத்தாவாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். ஆக மேலானவர்களே, நாங்கள் முஸ்லிமாகணுமா முஃமினாகணுமா எங்களுடைய தொழுகையை நாங்கள் சரிவர நிறைவேற்று. இன்னைக்கு மேலானவர்களே, ஜும்மா ஹுத்பாவை இமாம் ஆரம்பிக்கும் போது 5 பேர் 6 பேர் தான் இருக்கிறோம். கடைசி நேரத்தில் தான் வந்து தொழுகைக்காக ஜும்மாவுக்காக வருகின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் ஜும்மாவுடைய பாங்கு கேட்கும் பொழுது ஹுத்பாக்கு மிம்பருக்கு இமாம் ஏறுவதற்கு முன்னால் ஒரு மனிதன் வந்தான் என்று சொன்னால் அவன் ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை, அதன் பின்னால் அவன் வந்தால் அவனுக்கு மாடு கொடுத்த நன்மை, இவ்வாறான நன்மையை சொல்லிட்டு சொன்னார்கள், எவர் ஹுத்பா முடிகிற நேரத்தில் வந்தாரோ அவருக்கு ஹுத்பாவுடைய பலனே கிடைக்காது. ஜும்மாவுடைய ஃபர்தே ஹுத்பா கேட்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அதில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், தொழுவாதவனை நீங்கள் உங்களுடைய மக்பரால அடக்கம் செய்யாதீர்கள். உங்களுடைய முஸ்லிம் பெண்கள் உங்களுடைய மகள்மார்களை தொழுவாதவனுக்கு நீங்கள் நிக்கா திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். வாரிசுரிமை சட்டம், வாப்பா மௌத்தாயினா வாப்பாடைய சொத்து பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. அவ்வாறான சொத்துகள் இருந்தாலும் அந்த தொழாத மனிதனுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள். அவனை விரட்டி விடுங்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அவனை முர்த்தத்துடைய சட்டத்தை செய்யுங்கள். அவ்வாறு என்று சொன்னால், அவன் தொழவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு அவனை விரட்டி விடுங்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அழித்து விரட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். கடைசியா ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டுல ரொம்ப வறுமையா இருக்கின்றது, உண்பதற்கு உணவு இல்ல, உடுப்பதற்கு ஆடை இல்ல, ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இதற்கு ஏதாவது வழி இல்லை என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் கதவுகளுக்கெல்லாம் கேட்டின போட்டு மறைச்சிருங்கன்னு சொன்னான். ஒரு கேட்டின போட்டு உங்களுடைய ஜன்னல்களை கதவுகள் எல்லாம் மறைச்சிருங்க, உங்களுடைய வீடு இருட்டா இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள்.
இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டு அதே போன்று செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வசதியான முறையில் ஆகிட்டாரு. அவருடைய வறுமை போய்விட்டது. நல்ல செல்வந்தராக இவர் ஜக்காத் கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு பரக்கத் செய்து விட்டான். சில காலத்துக்கு பின்னால அவர் என்ன செய்யறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய வீட்டில் உள்ள வறுமை எல்லாம் நீங்கிவிட்டது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் யா ரசூலல்லாஹ், அந்த திரைகளை அகற்றி விடுவா என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டில் உள்ள திரையை நீங்க அகற்றிக் கொள்ளுங்க என்பதாக. பிறகு சிறிது காலத்துக்கு பின்னால கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அந்த திரையை போட சொன்னீங்களே, அதற்கு காரணம் என்ன? என்னோட வீட்டுல வறுமையா இருக்குது, நான் உங்களிடத்துல சொன்னோமே, நீங்க சொன்னீர்கள் திரை போடுவதற்காக, அந்த திரை ஏன் போட சொன்னீர்கள் என்பதாக அந்த சஹாபி கேட்கிறாரு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட வீட்டுக்கு முன்னால தொழாத ஒரு மனிதர் போறாரு, அவரோட பார்வை உங்களோட வீட்டுக்கு படுது, அதனால உங்களோட வீட்டுக்கு முசீபத் ஏற்படுகின்றது என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நவுது பில்லாஹ், அல்லாஹ் எங்களை அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு தொழாத மனிதன் ஒருவரை பார்ப்பதன் மூலமாக அந்த வீட்டுக்கே முசீபத் வருவது என்று சொன்னால், இன்று நாட்டிலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை தொழாதவன் மூலமாக. முஸ்லிம்கள் கேவலப்படுகின்றார்களா? தொழாதவன் மூலமாக. உங்களோட வீட்டுல பரக்கத் இல்லையா? உங்களோட வீட்டுல யாரோ ஒருத்தர் தொழாம இருக்கிறாரு. மேலாளர்களே, ஒரு தந்தை வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் சம்பாதிச்சு கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய பிள்ளை தொழாமல் இருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு காஃபிரை தீன் கொடுத்து வளர்க்கின்றார். முஸ்லிம்களை அழிப்பதற்காக ஒரு காஃபிரை தன்னுடைய வீட்டிலே வளர்க்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மேலானவர்களே, நாங்கள் இவ்வளவு காலமாக தொழுகை பொடுப்போக்காக தொழுது விட்டோம். ரமலானுடைய காலம் வந்துச்சு, ரமலானுடைய காலத்துல மாத்திரம் தொழுதோம், அதோடு எல்லாம் விட்டாச்சு. இன்றைக்கு நாங்கள் எங்களோட உள்ளத்துல கை வச்சு பாருங்க, இன்றைக்கு ஜும்மாக்கு மாத்திரம் தொழ வந்தவங்க இருக்காங்க. இல்லாட்டி நேற்று எடுத்துக்கொண்ட அசர் மட்டும் தொழுதவர் இருப்பாரு, லுகர் மட்டும் தொழுதவர் இருப்பாரு, சுபவுல யாருமே இல்லை. சுபோல் அப்படியே தூக்கம். முனாஃபிக்குங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 தொழுகை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி, ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். ஸலாத்துல் இஷா, இஷாவோட தொழுகையும், அதே போன்று ஸலாத்துல் ஃபஜ்ர், சுபஹுடைய தொழுகையும் முனாஃபிக்குங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்பதாக சொன்னார்கள். வலவ் يعلمون فيهم لاتوهم ولو حبوا, அந்த சிறப்பை, அந்த தொழுகையுடைய சிறப்புகளை மக்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால், நோயாளிகளா இருந்தாலும் வீட்டில இருந்து தவந்தாவது சுபஹுடைய தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் ஆஜராவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்துல சொன்னார்கள். மேலானவர்களே, நாங்கள் இவ்வளவு காலம் தொழுவாமல் இருக்கின்றோம். அல்லாஹ் இடத்துல முதலாவது இன்றைக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து ஒவ்வொரு வக்திலும் இன்றையிலிருந்து அல்லாஹ் நான் தொழுகின்றேன், நான் இன்று முஸ்லீம் ஆகிறேன் என்ற நியத்தோட கலிமா சொல்லி தொழுகை ஆரம்பிங்க. ஏனென்று சொன்னால் நான் இன்று காஃபிர், அல்லாஹ் சொல்லிவிட்டா நீங்கள் எல்லாம் காஃபிர், தொழாதவன் எல்லாம் காஃபிர், ஏனோ தான் வந்து தொழுறவனும் காஃபிர் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆக மேலானவர்களே, அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து தொழுகையை சரிவர பேணி பாதுகாத்து அல்லாஹுடைய திருப்பொருத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பாவத்தில் மூழ்கிவிட்டோம். யா அல்லாஹ், நீ உன்னால கடமையாக்கப்பட்ட தொழுகையை யா அல்லாஹ் நாங்கள் மோசடி செய்து விட்டோம். அதே போன்று தொழக்கூடிய நாங்களும் உன்னை மக்கள் பார்க்க வேண்டும் என்ற பெருமையோடு தொழுதோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அப்படியாப்பட்ட தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இவ்வளவு காலம் தொழுவாமல் இருக்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் தொழாமல் இருந்த காலம் எல்லாம் யா அல்லாஹ் காஃபிர்களாக யா அல்லாஹ் காலத்தை கழித்தோம். யா அல்லாஹ், இன்றிலிருந்து நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய நட்பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்லமல் செய்யக்கூடிய அந்த சஹாபாக்கள் தாபியீன்களுடைய கூட்டத்திலும் எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. தொழுகையை பேணி பாதுகாத்து சரிவர தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நஷீபாக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الحاضرون لأداء فرض الله تعالى اتق الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال الله تعالى: فخلف من بعد خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. وقال نبينا صلى الله عليه وسلم: بين الشرك بين الكفر وترك الصلاة فقد كفر فمن تركها فقد كفر، وكما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم وارحمنا وإياكم واغفر لنا ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله
الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما اقتصرت به عين بنذر. أما بعد، فأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما بدأ في نفسه تعظيما، وثنى بملائكة مسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم، وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وشمام الكفار وشفيع الأمة إلى الجبار، وعلى آله برة الأخيار المكنى بأبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن ستة البغرة الذين هم تمام حشرة وأفضل من بايع تحت الشجرة رضي الله عنهم وارضاهم. أولئك حزب الله، لا إن حزب الله هم المفلحون. وأن سبتين شيدين شهيدين الكريمين الفاضلين المتفضلين شيدي شباب أهل الجنة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر.